பெண்ணெடுப்பார்கள். மெகாவர் தங்கள் குலத்தில் உள்ள சொந்தங்களிலேயே பெண்ணெடுப்பார்கள். லம்பாடிகள் முப்பெரும் பிரிவுகளாக பிரிந்து பல்வேறு குலங்களாக காணப்பட்டாலும் கூட்டு குடும்பமாக வாழ்கின்றனர். இவர்கள் கல்வியும் வேலை வாய்ப்பும். லம்பாடிகளில் கல்வி கற்றவர்கள் மிக குறைவு. லம்பாடி குடியிருப்புகளில் உள்ள மக்கள் வட்டார பேச்சு வழக்குகளை தற்காலத்தில் பேசி வருகின்றனர். பால பருவத்தில் லம்பாடிகள் என சிறுவர்கள் வட்டார வழக்குகளை பேசுவதில்லை. பாலப்பருவம் முடிந்த பின்னரே லம்பாடி சிறுவர்கள் வட்டார மொழியோடு தொடர்பு கொள்கின்றனர். இவர்கள் தாய்மொழியில் தேர்ச்சி பெற காலதாமதம் ஆவதால் லம்பாடி மாணவர்கள் தமிழ் மொழியில் கல்வி பயில்வதில் தேக்க நிலை ஏற்படுகிறது. மேலும் இவர்கள் ஆதிக்குடிகளாக கருதாமல் பிற்பட்ட வகுப்பினராக கருதுவதால் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு சலுகைகள் கிடைக்காமல் போய்விடுகிறது. சிலர் கல்வி கற்று வட்டாட்சியராக பணிபுரிகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இந்த பதவியை இவர்கள் வகிக்கும் மிக உயர்ந்த பதவியாகும். இவர்களுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் எட்டா கனியாகத்தான் உள்ளது. வனமும் நிலமும். லம்பாடிகள் காட்டுவாசிகளாக இருந்தபோது தங்கள் தங்கியிருந்த பகுதியை தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி வந்தனர். இக்காட்டு பகுதி வனத்துறைக்கு சொந்தமான பகுதி என்று வனத்துறை ஆய்வு மேற்கொண்ட போது அந்த நிலம் இவர்களிடமிருந்து பறிபோயிற்று. அதனால் சொந்த நிலம் வைத்திருப்பவர்களை பலர் குறைந்த விலைக்கு விற்றுவிட்டனர். பயன்பாட்டில் இருந்த நிலங்களையும் கிராம நிர்வாக அலுவலர் உதவியுடன் வேறு ஆட்களுக்கு கிரயம் செய்து கொடுத்துள்ளனர். நிலம் வைத்திருப்பவர்களில் பெரும்பான்மையோர் அரை ஏக்கர் முதல் 3 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கின்றனர். 5 முதல் 10 ஏக்கர் வரை நிலம் வைத்திருப்பவர்கள் பெரிய பணக்காரர்களாக கருதப்படுகின்றனர். இவர்களின் நிலமில்லாதவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. இவர்களிடம் மேட்டு நிலமாகவே இருப்பதால் வருமானம் மிக குறைந்து காணப்படுகிறது. இவர்கள் அதிகம் பேர் விவசாய கூலிகளாகவே வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் காடுகளில் விறகு வெட்டியும் இவர்களுடைய தொழிலை நடத்தி வருகின்றனர். லம்பாடிகள் மொத்தத்தில் பொருளாதாரத்தில் அடித்தளத்திலேயே வாழ்கின்றனர். உணவும் உற்பத்தியும். இவர்களுடைய மிக முக்கியமான உணவு கேழ்வரகாகும். கேழ்வரகினால் ரொட்டி செய்து உண்கின்றனர். இந்த ரொட்டி மிகவும் பெரியதாகவும் மிருதுவானதாகவும் சுவையாகவும் இருக்கும். கேழ்வரகு களி உண்ணும் வழக்கம் இவர்களிடையே உண்டு. மாவு உணவை அனைவரும் விரும்பி உண்பர். காய்கள் அனைத்தையும் உண்பார்கள். தற்சமயம் இவர்கள் காய் சோறும் உண்கிறார்கள், அதாவது வெஜிடபிள் பிரியாணி. இவர்கள் குறைந்த அளவு நிலம் உள்ளவர்களாக உள்ளதாலும் நிலமற்றவர்கள் அதிகமாக இருப்பதாலும் இவர்களுக்கு தேவையான அளவிற்கே உணவு உற்பத்தி செய்ய முடிகிறது. சந்தைகளில் விற்கவோ வியாபாரம் செய்யவோ போதுமான விளைச்சல் இல்லை. எந்த ஒரு பொருளை பகிர்ந்து கொள்வதிலும் தீர்மானங்கள் எடுப்பதிலும் இவர்களிடையே சமத்துவம் காணப்படுகிறது. எங்கு சென்றாலும் இவர்கள் அனைவரும் ஒன்றாக சென்று ஒன்றாக திரும்புவர் என்பது இவர்களுடைய வழக்கம். பச்சை சடங்கு. மகப்பேறு பெரும்பாலும் மணமகன் வீட்டிலேயே நடைபெறுகிறது. மகப்பேற்றுக்கு முன் தந்தையர் வீட்டுக்கு அழைத்து செல்லும் பழக்கமில்லை. மகப்பேறு நடந்த வீட்டில் வேகளப்பேர் என்னும் ஒரு வகை பாடலை பாடுகின்றனர். குழந்தை பிறந்து 3ஆம் நாள் தீட்டு கழித்து வீட்டுக்கு அழைக்கும் போது சலவோ தேக்கோ என்னும் சடங்கு நடைபெறும். இச்சடங்கின் போது வீட்டில் சிறிய குழி பறித்து கேழ்வரகு மாவு, சாணம், நெருப்பு, அரிசி ஆகியவற்றை வைத்து அதன் அருகில் பித்தளையால் செய்யப்பட்ட 2 சொம்பு நீரை வைப்பார்கள். பிள்ளை பெற்றவர்கள் அந்த சொம்பை எடுத்துக்கொண்டு அரிசியை சிதறிக்கொண்டே வீட்டினுள் செல்வார்கள். இத்துடன் சலவோ தேக்கோ என்னும் நிகழ்ச்சி நிறைவு பெறும். பூப்புச் சடங்கு. 9 நாட்கள் தனி குடிசையில் இருக்க வேண்டும் பெண்கள். 9ஆம் நாள் 3 வகை வீட்டுக்கு அழைத்து செல்வர். பெண்கள் சடங்கு செய்வார்கள். திருமணமான பெண்கள் பூ பெய்யும் போது 5 நாட்களுக்கு வெளியில் இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள மாமியார், நாத்தனார் உணவு சமைத்து கொடுப்பர். திருமணம் பெற்றோர்களால் நிச்சயம் செய்யப்படுகிறது. பெண்களை பூ பெய்தி பின்னர் திருமணம் செய்து கொடுக்கும் வழக்கம் இருந்தால் திருமணத்திற்கு அடையாளமாக தாலி கட்டுவதில்லை. மணமகளுக்கு திருமணமானதற்கு அடையாளமாக முதுபெரும் பெண் கடாமான் கொம்பினால் செய்யப்பட்ட பலியா வளையலை அணிவிக்கின்றனர். இது தற்போது பிளாஸ்டிக்கினாலும் அணிவிக்கப்படுகிறது. காது ஓரத்தில் குக்ரி என்னும் அணியையும் மூக்கில் பூரியாவையும் அணிந்து தங்களை பல்வேறு அணிகலன்களால் ஒப்பனை செய்து கொள்கின்றனர். மணமக்களுக்கு மணமகன் ரூபாய் 112 பரிச பணமாக தருகிறான். திருமணத்தின் போது பெண் வீட்டார் மணமகன் வீட்டாருக்கு 1 ரூபாய், அதாவது சாக்கியா, சம்பந்த பணமாக தருகின்றனர். இது தவிர மணமகனால் நிச்சயிக்கப்பட்ட போது ரூபாய் 20 அறையையும் திருமணத்தின் போது ரூபாய் 40 அறையையும் மணமகளிடம் தண்டாவிற்கு தரப்படுகிறது. திருமண நிகழ்வில்
நிச்சயம் செய்தல், டாவலோ, தேஜோ என்ற 3 நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணத்திற்கு நல்ல நேரம் பார்க்கும் வழக்கம் கிடையாது. தங்களுக்கு வாய்ப்பான நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் நிச்சயம் செய்து கொள்ளுகின்றனர். திருமண நிச்சயம் செய்த பின் மணமகன் இறந்துவிட்டால் அந்த பெண்ணிற்கு வேறு திருமணம் செய்து கொள்ள உரிமையுண்டு. அப்பொழுதும் நிச்சயம் செய்வது இவர்களின் மரபு. திருமணம் இரவில் நடைபெறும். அந்த தண்டாவைச் சேர்ந்த பெண் வேறொரு ஆடவரோடு தொடர்பு வைத்திருப்பதாக தெரிந்தால் அந்த பெண்ணை தண்டாவை விட்டு வெளியேற்றி விடுகின்றனர். எந்த அந்நிய பெண்ணையும் ஒரு ஆடவன் தனது தண்டாவில் வைப்பாக வைத்துக் கொள்ளல் கூடாது. பெண் விவாகரத்து கோரி விவாகரத்து பெற முடியும். விவாகரத்து பெற்ற பெண் வேறொரு ஆடவனுடன் வாழலாம், ஆனால் திருமணம் செய்து கொள்ள முடியாது. பெண்களுக்கு திருமணம் ஒரு முறைதான் என்ற வழக்கம் இருந்தது. தற்போது மாறி இருக்கிறது. மறுமணம் இல்லை என்பது தற்போது நிகழ்கின்றதை கையில் வைத்துக்கொண்டு மாவு உருண்டையை முன்னும் பின்னும் ஆட்டி தண்ணீர் தெளித்து ஒருவர் மீது ஒருவர் அடிப்பார்கள். பின்னர் 2 பேரும் முன்பு செய்த வெள்ளைக்களியை சாப்பிட வேண்டும். சாப்பிடும் போது இருவரும் வெட்கத்தில் முகத்தை துணியால் மூடிக்கொள்ளுவர். இருவரும் ஒருவருக்கொருவர் ஊட்டிக் கொள்ள வேண்டும். மணப்பெண் தண்ணீரை வாயில் ஊற்றி கொப்பளித்து சொம்பில் உமிழ்ந்து விட வேண்டும். அந்த தண்ணீரை மாப்பிள்ளையை குடிக்கச் செய்வர். சிறிது நேரம் விருந்து நடைபெறும். விருந்து முடிந்து எழும்போது யாரு முன்பு எழுகிறார்களோ என எதிர்பார்ப்பார். தாமதமாக எழுபவர்களை கேலி செய்து சிரிப்பர். மாப்பிள்ளை மணப்பெண் இருவர் கையிலும் ₹1 வெற்றிலை பாக்கையும் கையில் கொடுப்பர். அதனை கீழே விடாமல் பிடிக்க வேண்டும். மணமகன் பெண்ணின் கையுடன் தன் கையையும் பிடித்துக் கொண்டு உலக்கையை 7 முறை சுற்றி பெண்ணை 7 முறை இழுத்து கொண்டு வீட்டிற்கு ஓட வேண்டும். மாப்பிள்ளையால் இழுக்க முடியவில்லை என்றால் எல்லோரும் சிரிப்பார்கள். சொந்தக்காரர் வீட்டில் கோழி கிடா வெட்டி மணமகளுக்கு விருந்து வைப்பர். பின்பு 3ஆம் நாள் பாட்டு பாடி மணமக்களை வெளியே அழைத்து வருவார்கள். அதன் பின்னர் மணமகள் வீட்டார் மணமகனுக்கு சீதனம் கொடுத்து மணமகனோடு அவரது வீட்டிற்கு அனுப்புவர். உலந்த சடங்கு. திருமணம் ஆனவரை எரிப்பதும் திருமணம் ஆகாதவரை புதைப்பதும் லம்பாடிகளின் பழக்கம். இறந்தவரை கொண்டு செல்வதற்கு பச்சை மூங்கிலால் படுக்கை போல பாடையை கட்டுவர். பாடையில் துணியால் முடிச்சு போடப்பட்ட நாணயத்தை கட்டிவிடுவர். ஆணுக்கு வெண்மையான ஆடையும் பெண்ணுக்கு செவ்வாடையும் பொருத்தப்படுகிறது. இறந்தவரை பாடையில் ஏற்றிச் செல்லும் போது ஊர் எல்லையில் சென்று பாடை மாற்றுகிறார்கள். அதாவது பாடையை மாற்றும் போது பாடையில் கட்டப்பட்டுள்ள நாணயம் கட்டிய துணியின் முடிச்சை அறுத்து விடுகிறார்கள். பிணத்தை எரிக்கும் போது ஈமத்தீயில் கோழி குஞ்சின் கழுத்தை திருகி எறிந்து விடுகிறார்கள். பிணத்தை எரிப்பதற்கு வெட்டியான் முதல்வரை பயன்படுத்துவது இல்லை. மறுநாள் பச்சரிசி மாவினால் ரொட்டி செய்து மயானத்தில் காகங்களுக்கு ரொட்டிகளை துண்டாக்கி போடுகிறார்கள். பின்னர் கடா வெட்டி ஊருக்கு விருந்து படைக்கிறார்கள். கணவன் இறந்தவுடன் மனைவியின் கைகளில் இருந்து கழற்றப்படுகின்ற வளையல்களை கணவன் எரித்த இடத்தில் மேல் வைத்து விடுகிறார்கள். இவ்வாறு மேலை கலாச்சாரத்தால் தாக்கம் பெறாது தனக்கென தனித்தொரு முகப்பாடம் அமைத்து வாழ்ந்து வரும் லம்பாடியின மக்களை, அதாவது அரசு கர்நாடகாவில் இந்த லம்பாடியின மக்களை பழங்குடியினர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு மற்ற சலுகைகள் கிடைக்கிறது. மன்னிக்கவும், ஆந்திராவில் பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து அவர்கள் அனைத்து சலுகைகளையும் பெறுகிறார்கள். ஆனால் கர்நாடகாவில் அவர்களை ஷெட்யூல் கேஸ்ட், அதாவது SC என்ற பட்டியலில் இடப்பட்டு அவர்கள் அதே போன்ற சலுகைகளை பெற்று வருகிறார்கள். இங்கே பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் மட்டுமே சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள், கல்வி சலுகைகள் மற்றவர்கள் அனைத்தும் பெறாமல் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கின்றார்கள் என்பது என்னுடைய ஆய்வின் மூலமாக தெரிவித்துக் கொள்வதுடன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அதே போன்று அந்த பட்டியலில் சேர்த்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளையும் கிடைத்தால். Now I am requesting Selvi Lalita Mata to present her paper என்பதை தெரிவித்து எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒப்பாய்வு நோக்கில் குறிஞ்சிப்பாட்டு, இருளர் பாடல்கள். பண்டைய கால மக்களின் பண்பாட்டு தொன்மையை அறிந்து கொள்வதற்கு பண்டைய இலக்கியங்கள் சான்றாதாரமாக உள்ளன. அவற்றில் குறிஞ்சிப்பாட்டு என்பது மக்களின் இனக்குழு வாழ்க்கை முறையை பறைசாற்றுகிறது. பண்டைய கால தமிழ் சமூக பண்பாடு குறிஞ்சி நில பகுதியில் இருந்து தோன்றியது என்பது அறிஞர்களின் கருத்தாக உள்ளது. அதற்கு சான்றாக குறிஞ்சி நிலம் ஏனைய நிலங்களுக்கு தாயகம் என்று